ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பாரம்பரியமான அதே நேரத்தில் நல்ல காரசாரமான ஒரு கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி மசாலாலாம் அரைச்சி போட்டு இன்னைக்கு ஒரு சூப்பராக டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம இதை ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்குங்க. அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்குங்க. பூண்டு தோல் நீக்கிட்டு ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தீயெல்லாம் கூடாது. நல்லா ஓரளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூடவே தக்காளி ஒன்று, ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காவை இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கத்திரிக்காவுடைய கலர் நல்லா மாறி வர வரைக்கும் வதக்கிக்குங்க. உங்ககிட்ட எந்த கத்திரிக்காய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேன்லேயே என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பாதி வெங்காயம் போதும். சின்னதாக இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு தக்காளியும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து தக்காளி நல்லா குழைய வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல் நம்ம வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காவையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் முருங்கைக்காவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். இதை தண்ணியை சேர்த்துட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டிதான். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும், லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷமும் இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா கொதிச்சு வந்த பிறகு நான் இன்னைக்கு தேங்காய் பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டானா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் பால் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விடுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு சுட சுட சூப்பராக சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு உங்களுக்கும் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.